Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல green biryani எப்படி பண்றதா பார்க்க போறோம். chicken green biryani. பாருங்க நான் ஒரு 1/4 kg அளவுக்கு chicken எடுத்து வச்சிருக்கேன். 1/4 kg ரைஸ் ரெண்டும் சரி சமமா எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ஃபர்ஸ்ட் நான் 1 hour கிட்ட ஊற வச்சிருக்கேன். பாருங்க 1 hour ஊற வச்சி இத தனியா வச்சுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு மசாலாலாம் கொஞ்சம் போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம், அதாவது வெங்காயம் எல்லாம் வதக்குறோம் இல்ல, அந்த அளவுக்கு ஊறினா போதும். ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு சால்ட் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டாக்கா அது உப்பு காரம்லாம் சிக்கனில் ரொம்ப நல்லா பிடிக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சிடுறது. பாருங்க இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னா உப்பு காரம் சிக்கனில் நல்லா பிடிக்கும். நம்ம அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கினா அது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால இப்படி சேர்த்துக்கலாம். இப்போது பேஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால வெறும் பாருங்கள் நல்ல மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 தக்காளி, புதினா ஒரு கையளவு, கொத்தமல்லி ஒரு கையளவு, பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் பேஸ்ட்டு இந்த மாதிரியே அரைச்சிட்டோம். இப்போது பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் குக்கரில் தான் செய்கிறேன். ஒரு விசில் வச்சிடுற மாதிரி. பாசுமதி ரைஸ் ஒரு விசில் வச்சிடலாம். குக்கரில் டைரெக்டாக செய்கிறேன். நீங்கள் வேணால் தம் பிரியாணி மாதிரி கூட செய்யுங்க. இப்போது ஒரு குக்கர் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் எண்ணெய் அளவுக்கு ஊற்றிடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. 2 இலை, பெரிய துண்டு பட்டை 2, 4 காம்பு, 2 ஏலக்காய், நல்ல நீளமாக இந்த மாதிரி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். உப்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கிறேன். அது சேர்த்துக்கலாம். சேர்த்து இஞ்சி பூண்டு நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இதுவும் நல்லா வதக்கிடலாம். இது வதக்கும் போது அந்த க்ரீன் கலராக வரும் நம்மளுக்கு. பாருங்கள் இந்த மசாலாவும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இதில் இதுவும் வதக்கிடலாம். பாருங்க இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. தண்ணி மெஜர்மெண்ட் வச்சுக்கலாம். நான் குக்கரில் டைரெக்டாக செய்கிறதுன்றதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். ஏன்னா பாசுமதி ரைஸுக்கு தண்ணி கொஞ்சம் டைரெக்டாக வைக்கிறதா இருந்தால் கம்மியாக வைங்க. 1.25 கிளாஸ் போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெட்டாக வேணும்னா 1.5 கிளாஸ் வைங்க. 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸு. இப்போது தண்ணி மெஜர்மெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஊற்றிக்கிறேன். நான் இப்போ குக்கரில் விசில் வைக்கிறேன்றதுனால உடனே அரிசி போட்டுடுறேன். நீங்கள் தம் பிரியாணி அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாக்கா இப்போ அரிசி போடாதீங்க. தண்ணி கொச்ச மேலே அரிசி போட்டுக்கோங்க. ஊற வச்சுக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் அரிசி. அரிசி போட்டுட்டு லாஸ்ட்டில் தேவையான அளவு ஃபுல் சால்ட்டு டேஸ்ட் பண்ணிவிடுங்க. சால்ட்டு போட்டுருங்க. லெமனு மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏன்னா பச்சை மிளகாவே ஜாஸ்தி போட்டிருக்கோம். லெமனும் வேண்டாம். நான் தயிர் அப்புறம் நாட்டு தக்காளி போட்டிருக்கேன். அதனால் லெமன் வேண்டாம். பாருங்கள் தண்ணி அரிசி எல்லாம் போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. மெஜர்மெண்ட்டெல்லாம் பார்த்து சால்ட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டில் நான் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வைக்கிறேன். விசில் ஆறின உடனே ஓப்பன் பண்ணுங்கள். சூடாக வேண்டாம். பாருங்கள் ஒரு விசில் வச்சு நான் குக்கர் ஆற வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா உதிரியாக வெந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும். சேம் தொன்னை பிரியாணி மாதிரியே இருக்கும். பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.